தவசில் கழட்டுங்க. இல்லை நீர் எப்படி போதான்னு பார்ப்போம். நான் மாட்டு டாக்டர்ப்பா. சரி, அதை கழட்ட வேணாம். ஃபர்ஸ்ட் நைட்டில் மட்டும் கழட்டிக்கங்க. உங்கள் பேர் தம்பி? எனக்கு கெட்ட வார்த்தையில் சொல்கிறேன். அண்ணே அண்ணே தாமஸ் இதில் கொஞ்சம் வாலிம் வை. பேர் என்னப்பா? சுதீவ். சுதீவ். கூதி இதெல்லாம் பேசக்கூடாது. நான் அரைஞ்சு விடுறேன். என்னப்பா குதி? என்ன சொன்னான்டாவே? சுதி. தம்பி கரெக்டா சொல்லுங்க தம்பி. சுதீவ். இதுல சொல்லுங்க. சுதீவ். சுதீவ். என்ன பண்றீங்க? பேங்க்ல ஒர்க் பண்றீங்களா? என்ன பண்றீங்க? இல்ல தமிழ்நாடா இல்ல பானிபூரியோட இந்திக்காரனாடா? அப்படித்தாண்டா 2 நாளைக்கு முன்னாடி கோடாங்கி வாசிக்கு ஒரு சின்ன பழ திட்டு வந்து அவன் ஆந்திரா பயலாம். நான் உங்க வீட்டுல கருப்பே இருக்கேன், அவன் இருக்கான்டே. அவனுக்கு தமிழ் தெரியல. அது மருது வார்த்தை வேலை. சொரு பிஞ்சுவான். என்ன படிக்கிறீங்க? 8th படிக்கிறேன். 8ன்னு சொல்லக்கூடாது. 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கின்றேன் 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 படிச்சுட்டு என்ன என் தம்பிகள்கிட்ட எதுவும் பேச முடியாது. ஏவி விட்டு போயிடுவாங்க. என் தம்பிகளோட சேரக்கூடாது. சேரணும்னா இது சென ஓடுறத சொல்லி கொடுப்பாங்க. பிரச்சனை ஆயிரும். அந்த பத்தியா கப்புளிங் ஓசு. கப்புளிங் ஓசுனா என்ன நினைக்கிற? கெட்ட வார்த்தை இல்லப்பா. நம்ம அப்பா பெரிய மாடி வீடு கட்டினால அங்கிருந்து டேங்கை மாட்டி கப்புளிங் ஓசு ஓட்டாதான் தண்ணி வரும். அதைத்தான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இரு, யானை கதையெல்லாம் சொல்லக்கூடாது. நீ சொல்ல மாட்டேன். ஏன்னா யானைக்கு 30 சொல்லலை. அந்த எலி செஞ்சதுல நேத்து தான் குட்டி ஓடிச்சு. தம்பி படிச்சுட்டு என்ன செய்ய போறிய? வேலைக்குன்னா விறகு வெட்டவா? அப்துல் கலாம் ஐயா இருக்காருல்லப்பா, அப்துல் கலாம் இருக்காருல்ல, அவர் என்ன செஞ்சாரு? போய் அப்பாட்ட போய் கேட்டு வர்றியா? அப்துல் கலாம் தாத்தா இருக்காருல்ல, அவர்னால தான் நம்ம எல்லாருமே சுதந்திரமா நம்ம நாட்டில் இருக்க முடியுதியா. அவர் இல்லைன்னா எவனாவது குண்டு ஓட்டுருவேன். பெரிய சவுடால் மயிர நிற்கிறான்டா அப்துல் கலாம் இருந்தா. அப்ப என்ன நினைக்கிறேன்? அவ்வளவுதான் நம்ம கொடுத்து வச்சது. அவ்வளவுதான். இதை எதுக்கு தெரியுமா? அறிவு சார்ந்த பிள்ளைகளை கூப்பிட்டு இந்த மேடையில பேச சொல்லுவது அவனை அவமானப்படுத்துவதற்காக இல்லை. இவன் நாளையிலிருந்து கொஞ்சம் 90% படிச்சிருந்தா 100% படிக்க நினைப்பான். இதே அப்துல் கலாம் ஐயா யாரு என்று நாளைக்கு தேடுவானவன். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஆனா இன்னொரு காரணமும் இருக்கு. இந்த சின்ன பயலுக சில ஊர்ல காய் உயினு இடியப்பம் பணியாரன்னு கத்துவாங்க. இப்போ ஒரு 20 நாள் அந்த கரைச்சல் இல்லை. அவங்கெல்லாம் கூட்டம் போட்டு பேசுறாங்க. முன்னாடி உட்காரக்கூடாது, அவன் கிறுக்கு கூதிமைய எம்கேஆர் அவன் கூப்பிடுவேன், நாளைக்கு பெரிய ரிசர்வ் ஆயிரும். அப்போ இங்க வாங்க நீங்க.